சார் வணக்கம். வணக்கம் நிர்மல், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். தேர்தல் முன்னாடியே போட முடியல, தேர்தலுக்கு அப்புறம் போடுறோம். தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய நான் சொல்லலாம். இப்போ களம் யாருக்கு சாதகமாக? சார், இப்போது முக்கியமான மாவட்டம் மதுரை, அப்புறம் விருதுநகர். முதல் கட்டமாக வந்து மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மதுரையை பற்றி சொல்லுங்கள். ஸோ மதுரை, யாராச்சும் ஒருத்தர் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தா அதோட முதல் மாநாடு எங்கே போய் போடுவாங்கன்னா மதுரையில் தான் போடுவாங்க. எம்ஜிஆர், அப்புறம் விஜயகாந்த், தேமுதிக சார்பாக. அதே போல் அவங்க கட்சியை வந்து கொஞ்சம் நிலைநிறுத்தணும்னா மதுரையில் ஸ்ட்ராங் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் வந்து தமிழ்நாடு முழுவதும், இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டை வந்து 3 மண்டலமாக பிரிக்கலாம்னு வச்சுங்க. சென்னை, திருச்சி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு 3 டாட்டை வந்து இணைச்சிங்கன்னா மதுரை வந்து அதில் கடைசியாக இருக்கும். மதுரையை நீங்கள் வந்து ஓரளவு ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களையும் வந்து ஈஸியாக வந்து வலுவாக்கிடலாம். ஸோ அப்படி வந்து ஒரு முக்கியமான தொகுதி மாவட்டம் மதுரை. ஸோ மதுரையில் வந்து அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். திமுகவை தாண்டி வந்து மற்ற கட்சியை வந்து மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணும், நாங்கள் வந்து நல்ல கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். முதலாவதாக என்ன தொகுதினா மேலூர் வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கடந்த 3 முறையும் அந்த அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி 2021 இருந்துமே வந்து மேலூரில் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பெரிய புல்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. விஸ்வநாதன் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாரு. அதே போல் கோட்டை குமார் அவர்கள் நிற்கிறாரு நாம் தமிழ் சார்பாக. மதுரை வீரன் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஒரு பெரிய புல்லான் செல்வம் அவர்கள் தான் வந்து ஆக்சுவலாக சிட்டிங் எம்எல்ஏக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அவருக்கு தான் வந்து எட்ஜி இருக்குது. அவர் தான் களத்துலேயும் வந்து முன்னாடி இருக்கார். 2 முறை அவர் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, 2014 2021. இப்போ தினகரன் வந்து வந்ததெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜ் யாருக்கு? கடந்த முறை வந்து இந்த மேலூர் தொகுதியில் 20,000 வாக்குகள் மேலே அமமுக வாங்கினாங்க சார். அப்படி இருந்துமே ஜெயிச்சிருக்காருல, செல்வம் ஜெயிச்சிருக்காருன்னா. இப்போ இவருக்கு முன்னாடி வந்து சாமின்னு ஒருத்தர் இருந்தார், மேலூர் சாமின்ட்டு. அவர் 2006 எம்எல்ஏ இருந்தார். 2006 சாமி. ஆனால் கொஞ்சம் ஃபேமஸான ஆள். டிடிவியில் இருந்தார், இறந்துட்டார் அவர். சரி, அப்போ வந்து இங்கே செல்வத்துக்கு தான் வந்து மேலூரில் வந்து வாய்ப்பு இருக்குது சார். அடுத்து வந்து மதுரை ஈஸ்ட்டில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நிற்கிறாரு. மூர்த்தி அவர்கள் வந்து முக்கியமான ஒரு தலைவர் திமுகவில். அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் தான் அந்த தொகுதியில் வந்து வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து அதிமுக சார்பாக மகேந்திரன் நிற்கிறாரு. ஸோ என்னதான் முட்டி மோதினாலும் இங்கே வந்து அமைச்சர் வந்து தொகுதியை வந்து நல்லா வச்சுருக்காரு. அதை தாண்டி சமூக வாக்குகள் வந்து மூர்த்தி அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும். கார்த்திகேயன் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாரு. செல்வம் அவர்கள் வந்து நாம் தமிழ் சார்பாக வந்து நிற்கிறாங்க. அங்கே இந்த மதுரை கிழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் சொன்னார் தெரியுங்களா? மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மூர்த்திக்கு பயமாக இருந்துரும்ல. ஃபஸ்ட்டாக தான் சொன்னார். ஆனால் திருச்சி கிழக்கில் என்ன இருக்காரு. இந்த தொகுதி வந்து மூர்த்தி அவர்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும் சார். அடுத்து வந்து சோழவந்தான் அந்த தொகுதியும் வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. ஸோ எனக்கு தெரிஞ்சு சோழவந்தான்லாம் வந்து அதிமுக கோட்டையாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். சரி, நீங்கள் 2011 2016 இந்த 2 காலகட்டத்துலேயும் வந்து அவங்க வந்து அதிமுக வந்து அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 2021 அந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் திமுக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக அங்கே இல்லவே இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா 2021 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துருக்குது, பாஜக எதிர்ப்பலை இருந்துருக்குது. அதே போல் அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ் வந்து திமுக சார்பாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்கடேசன் அவர்கள் தான் சிட்டிங் எம்எல்ஏ நிற்கிறாரு. மாணிக்கம் வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாரு. நாகலட்சுமி நாம் தமிழர் சார்பாக, கருப்பையா வந்து டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாரு இந்த தொகுதியில் சோழவந்தானில். ஏற்கனவே கருப்பையா அவர்கள் வந்து ஏடிஎம்கேல தான் இருந்தார். இப்போ டிவிகேக்கு போயிருக்காரு கருப்பையா. அவர் வந்து அதிமுக ஓட்டுகளை வந்து பிரிக்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை வந்து சோழவந்தான் நான் இழுபறி கொண்ட ஒரு தொகுதியை தான் பார்ப்பேன். ஸோ மாணிக்கம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா 2016 மாணிக்கம் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏ லைக் அந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு 2016. அடுத்து மதுரை வடக்கு. ஸோ மதுரை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மத்தி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இருக்குது கிட்டத்தட்ட. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இதுவும் ஏடிஎம்கே வந்து 2 முறை சிட்டிங் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. 2011 2014 வந்து அங்கே அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 வந்து தளபதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறையும் வந்து தளபதி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சீட்டு. தளபதி வந்து அழகிரி அவரோட ஆதரவாளர்னு நினைக்கிறேன் தொடக்க காலகட்டத்தில். இப்போ வந்து இந்த பக்கம் வந்துட்டார். டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அவர் முதல்ல வந்து தினகரன் அவர்கள் டீமில் இருந்தாலும் இப்போ வந்து முழுவதுமாக அதிமுகவுக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. நிறைய நலப்பணிகளை வந்து செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து சமூக வாக்குகளும் இருக்குது, ஒரு நல்ல பேர் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து களம் வந்து சாதகமாக இருக்குது மதுரை நார்த்தை பொறுத்த வரைக்கும்.
சார் மதுரை சவுத். ஸோ மதுரை சவுத்தும் வந்து ஒரு முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் வந்து ஏடிஎம்கேக்கு தான் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வந்து இருக்கார். ஆனால் பிஜேபிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இங்கே வந்து அதிமுக சார்பாக பிஜேபியில் ராமசீனிவாசன் அவர்கள் நிற்கிறார், பேராசிரியர். சுமதி அவர்கள் நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க. ஜோ பீட்டர் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து கிறிஸ்தவர்கள் வாக்குகள் ஓரளவு இருக்கலாம். இது வந்து யாருக்கு வந்து ஃபேவராக இருக்குன்னா, இந்த இடத்துல எம்டிஎம்கே சார்பாக பூமிநாதன் அவர்கள் வந்து நிற்கிறார். டிஎம்கே அந்த கட்சியில் மதிமுக உதயசூரியன் தான் நிற்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக பிஜேபி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்பொழுது பிஜேபியில் வந்து நிற்கிற ராமசீனிவாசன் அவர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நல்ல ஓட்டை வாங்கியிருந்தார். 2ஆம் இடம் கிடைத்தார். அதிமுக 3ஆம் இடம் போயிடுச்சு, அவர் வந்து 2ஆம் இடத்தை வந்து பிடிச்சார். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் வந்து மதுரை சவுத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது மதுரை மத்தி தான் வந்து இருக்குல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதி. யாருமே எதிர்பார்க்கல மதுரை மத்தியில் வந்து இவங்க தான் அதிமுக சார்பாக கேண்டிடேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎம்கே சார்பாக டாக்டர் பிடிஆர் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. சுந்தர்சி நடிகரும் அதுக்கப்புறம் இயக்குனரும் மற்றும் நடிகை குஷ்பு அதே போல் பிஜேபி நிர்வாகியாக இருக்க கணவர் வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து நிற்கிறாரு. அப்துல் ஹக்கீம் அவர்கள் வந்து நிற்கிறாரு நாம் தமிழர் சார்பாக. முஸ்தபா அவர்கள் வந்து டிவிகே சார்பாக வந்து நிற்கிறாரு. முஸ்தபா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். கிட்டத்தட்ட நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே வந்து எனக்கு நல்லா தெரியும் முஸ்தபா அவர்களை. ஒரு நல்ல மனிதர். அவருக்கு வந்து டிஎம்கேக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் டிவிகேக்கு வந்திருக்காரு. அது நல்ல முடிவு தான். இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவ வாக்குகள் வந்து அதிக அளவில் இருக்குது மதுரை மத்தியில். அந்த வாக்குகள் வந்து என்டிகேவுக்கோ இல்லை டிவிகேக்கோ போச்சுன்னா வந்து சுந்தர்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இது காமெடிக்காகலாம் சொல்ல. பிடிஆர் வந்து நல்ல நிர்வாகி, ஒரு நல்ல அமைச்சர். ஆனால் அவரே சொல்லியிருக்காரு என் தொகுதிக்கு என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ தொகுதி மக்களுக்கு வந்து அவர் பணம் கொடுக்க மாட்டார். அது வந்து பெரிய மைனஸ்ஸு, பெரிய ப்ளஸ்ஸும் கூட. நிறைய பேர் நியூஸ்லாக இருக்கவங்க வந்து வாக்கு போடுவாங்க. அவருக்குன்னு ஒரு தொட்ட ஒரு பாரம்பரியம் இருக்குது அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ 2 பேருமே வந்து முதலியார் சமூகத்தினர். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர், சுந்தர்சி அவர்களும் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க வந்து ஏடிஎம்கே சார்பாக வந்து நிற்கிறாங்க. சுந்தர்சி அவர்கள் இரட்டை இலட்சத்தில் நிற்கிறாரு. அவருக்கு பெரிய ப்ளஸ் அது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, நான் காசு கொடுக்க மாட்டேன், எனக்கு ஓட்டு போட்டால் போடுங்க, இல்லைனா போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறவர் பிடிஆர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய நீதி கட்சி சார்பாக இவர் நிற்கிறார் சுந்தர்சி. ஏசி சண்முகம் இருக்கார்ல, அவரோட கட்சி சார்பாக சுந்தர்சி நிற்கிறாரு. ஸோ சுந்தர்சியா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இவர் 2 பேருக்கு கூட தான் போட்டி. முஸ்தபா அவர்கள் வந்து இஸ்லாமியர் வாக்குகளை வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. டிஎம்கேலேருந்து விஜய்க்கு ஓட்டு போச்சுன்னா வச்சுக்கலாம், ஈஸியாக வந்து சுந்தர்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சாதாரணமாக வந்து எடை போடக்கூடாது யாரையுமே. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த வழியில் வந்து இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இழுபறி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜட்ஜ் பண்ண முடியல யாருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க, மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிடிஆர் வந்து ஒரு நல்ல அமைச்சர், நல்ல மனிதர். எப்படி சொல்ல, ஃபினான்ஸ் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். சுந்தர்சி அவருக்கு வந்து அந்த ஃபேம் இருக்குது, பட் நல்லாவும் பேசுகிறாரு. பிடிஆர் ஒன்றும் எம்ஜிஆர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்செலாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இந்த தொகுதியை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து கணிக்க முடியல. ஏன்னா நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் வந்து இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்திருக்காங்க. ப்ளஸ் கிறிஸ்துவ வாக்குகளும் அங்கே போச்சுன்னா சுந்தர்சி அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. மதுரை சென்ட்ரலில் இருக்கிற மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். சார் அடுத்து மதுரை மேற்கு. ஸோ மதுரை மேற்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி மதுரை மேற்கு பார்க்குறேன்னா, இப்போ மற்ற தொகுதிகள்லாம் இருக்குல்ல, இப்போது மதுரை வடக்கு, அதே போல் தெற்கு, கிழக்கு, சென்ட்ரல், இதெல்லாம் தாண்டி அந்த மதுரை மேற்குன்றது கொஞ்சம் வித்தியாசமான தொகுதி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஃபுல்லாகவே வந்து செல்லூர் ராஜு அவர்கள் தான் வந்து வெற்றி பெறுவார். ஏன் அவர் வந்து அங்கே ஃபுல்லாகவே வெற்றி பெறுவார்னா, அவர் வந்து முன்னாள் அமைச்சர், அவருக்கு வந்து சமுதாயம் சார்ந்த ஓட்டுகள் இருக்குது. ட்ரோல் மெட்டீரியல் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நாம் தான் அப்படி பார்க்குறேன். பட் நீங்கள் வந்து அவரை தர்மாக்கள் வச்சு வந்து எல்லாம் கலாய்க்கிறாங்க, ட்ரோல் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. பட் வந்து அவர் பழகினா ரொம்ப நல்ல மனுஷர், குழந்தைத்தனமான மனிதர். அந்த தர்மாக்குள்ள ஐடியா வந்து அவர்லாம் கொடுக்கலையா, அரசு அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ வெளிநாட்டிலாம் அந்த குட்டையில் தண்ணி ஆவியாமல் இருக்கிறதுக்கு வந்து தர்மாக்கோல், இந்த பால், மிதக்கிற பால்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து வீடியோ பார்த்துட்டு சொல்லிருக்காரு, சரி நல்லா இருக்கே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போனாங்க. காற்றுல வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை போயிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரே வந்து சொன்னார், ஏங்க அது என் ஐடியாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இருந்தாலும் அவருக்கு தான் வந்து அங்கே வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. திமுக சார்பாக ராகு பாலாஜி அவர்கள் நிற்கிறாங்க. ஏடிஎம்கே சார்பாக செல்லூர் ராஜு, என்டிகே சார்பாக விக்னேஷ்குமார், தங்கப்பாண்டி அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. இங்கே வந்து செல்லூர் ராஜு அவர்கள் தான் வந்து
அந்த வெற்றி வாய்ப்பு இருக்குது. களமும் அவருக்கு சாதகமாக இருக்குது. அடுத்து வந்து திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. பிஜேபி வந்து கடைசி வரைக்கும் வந்து விடவே இல்லை, எங்களுக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியை தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல். நீங்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியை வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அது எலெக்ஷன் டைமில் வந்து பெரிய அளவில் வந்து எங்களுக்கு அடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சாரு. உங்களுக்கு திருப்பரங்குன்றம்ல திருவண்ணாமலை கொடுக்குறேன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. ராஜன் செல்லப்பா வந்து ஏற்கனவே அங்கே சிட்டிங் எம்எல்ஏ எங்கன்னா திருப்பரங்குன்றத்தில். கிருத்திகா அவர்கள் வந்து டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. நாம் தமிழர் சார்பாக சத்யாதேவி, சிடிஆர் வந்து அங்கே நிற்கிறாரு. சிடிஆர் நிர்மல் குமார் அண்ணன் ரொம்ப எனக்குலாம் ரொம்ப பழக்கம். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் ஏடிஎம்கேல தான் எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேல இருந்ததுனால அந்த தொகுதி அவர் கொடுத்துருப்பாங்க. இல்லை கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் ராஜன் செல்லப்பா சார் இருக்கார், அவருக்கு இருக்கிறதால கொடுக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து வாய்ப்புகள் வந்து ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு தான் இருக்குது. ஸோ கிருத்திகா அவர்கள் ஓட்டு வாங்குவாங்க. பட் சிடிஆர் நிர்மல் வந்து யாரோட வாக்கு வாங்க போகிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து ஒரு ராஜன் செல்லப்பா எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தொகுதியில் வெற்றி வந்து ராஜன் செல்லப்பா தான் இருக்குது. அவர் வந்து அந்த ஊருக்காரு, அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்தை வச்சு என்ன தான் ட்ரிகர் பண்ணாலும் அது வந்து எங்கள் தொகுதி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நின்றுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வந்து ஏடிஎம்கே தான் இருந்திருக்காங்க. 2011 வந்து டிஎம்டிகேக்கு அந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. சார் அடுத்து வந்து திருமங்கலம் ரொம்ப ஃபேமஸான ஊர். எதுக்குன்னா திருமங்கலம் ஃபார்முலா. ஏன்னா ஒரு இடைத்தேர்தலுக்கு எப்படி நடத்தணும், ஒரு அரசியல் கட்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு தேர்தல் ஆணையம் வந்து பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க. அந்த 2006 2011 திருமங்கலத்தில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போது குண்டு வெடிப்பு நடந்துச்சா சார் அந்த தேர்தல்? அப்போ நடந்துச்சு. அந்த தேர்தலில் வந்து பணம் கொடுத்தாங்க, மிகப்பெரிய அளவில் வந்து பணம் கொடுத்தாங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டு வந்து வெறுமனே வேடிக்கை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஈரோடு கிழக்கு, ஆர்கே நகர் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது. ஆனால் திருமங்கலம் தான் வந்து பணத்தை அப்படியே வாரி இறைச்சாங்க. அப்போல்லாம் 500ரூவான்றது பெரிய விஷயம் இல்லை. 500 ரூபா 1000 சொல்லிட்டு தெரிவிக்க விட்டாங்க. மிகப்பெரிய வெற்றியை வந்து திருமங்கலத்தில் வந்து அந்த எலெக்ஷனில் வந்து திமுக பெற்றாங்க. அதுக்கு அழகிரி வந்து முக்கிய காரணம். அழகிரியை வந்து அப்போது தென்மண்டல அமைப்பு செயலாளராக திமுக சார்பாக போட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன, நார்த்தில் இருந்தால் ஸ்டாலின் கூட அவருக்கு அடிக்கடி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவர் தூக்கி சவுத்தில் போட்டாங்க. நீங்கள் சவுத்துலேயே பார்த்துக்கோ, எதாக இருந்தாலும் அரசியல் அங்கேயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அழகிரி அவர்கள் வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். ஸோ அவர் தான் வந்து அந்த திருமங்கலம் வெற்றிக்கும் வந்து முக்கிய காரணம். லைக் இந்த திருமங்கலம் ஃபார்முலாக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தான் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வர்றார். 2016 2021 2021 வாக்குகள் குறைஞ்சாலும் இப்போ வந்து அதிகரிக்கும். இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் ஆர்பி உதயகுமார் அதிமுக சார்பாக நிற்கிறாங்க. முனிஷ் அவர்கள் வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. சதீஷ்குமார் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் தொகுதின்றதால நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே போல் டிடிவி தினகரனும் வந்து வந்திருக்காரு. சசிகலா அவர்கள் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துவாங்கன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் வந்து அவங்க ஊர் அந்த மன்னார்குடி அந்த திருவாரூர் சைடில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்படுத்த முடியாது. திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் வந்து களம் சாதகமாக இருக்குது. சார் அடுத்து உசிலம்பட்டி. ஸோ உசிலம்பட்டியும் வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த 3 முறையும் வந்து அதிமுக தான் அங்கே வெற்றி பெற்று வராது. ஸோ இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருப்பவர் வந்து ஐயப்பன். ஆனால் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. மகேந்திரன் அவர்களுக்கு ஐயப்பன் ஏன் கொடுக்கலன்னா அவர் ஓபிஎஸ் அணியில் இருந்தார், அவருக்கு சீட்டு கொடுக்கல. அதனால் மகேந்திரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐயப்பனே இப்போ வேறு எங்கேயும் மாறிட்டார்னு நினைக்கிறேன். சசிகலா அணியில் போட்டி போகிறார், அங்கே போயிட்டார் அவர். அபிராமி அவர்கள் வந்து நிற்கிறாங்க நாம் தமிழ் சார்பாக. தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் மகாலிங்கம் அந்த நடிகர் வந்து நிற்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணகுமார் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாங்க. இங்கே வந்து இது காங்கிரஸ் நிற்கிறதால ஈஸியாக ஐடிஎம்கே வந்து வெற்றி பெற்றுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மகேந்திரன் அவர்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து அதிமுகவோட தொகுதி, அதிமுகவோட கோட்டைன்னு கூட சொல்லலாம். வந்து உசிலம்பட்டியை அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதி. இதுதான் வந்து மதுரையோட நிலவரம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குது. 10ல் வந்து ஒரு 7 கிட்ட அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பிடிஆர் நிற்கிறது, ஒரு மூர்த்தி அவர்கள் நிற்கிறது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெறுவது கொஞ்சம் கடனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்ற தொகுதியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 2011 2016 அதிமுக வெற்றி பெற்று இருப்பதால் 2021 வந்து திமுக வெற்றி பெற்றிருக்காங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சியால். அது வந்து இப்போ இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியால் திரும்ப மாறும். ஸோ மூர்த்தி அவர்கள் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. மூர்த்தி அவர்கள் வந்து பணம் வச்சிருக்கலாம், மூர்த்தி அவர்கள் வந்து சூப்பராக வேலை செய்யலாம். ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போடணும்.
மூர்த்தி ஒரு காரணம்னா டிவிகேவும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். டிவிகே வந்து கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமியர் வாக்குகளை வந்து பிரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 இஸ்லாமியர் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை வந்து கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க இங்கே மதுரையில். இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது விருதுநகர் மாவட்டம். ஸோ விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளராக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர். ஸோ அவர் வந்து ஏற்கனவே வந்து ராஜபாளையத்தில் நின்னார். ராஜபாளையத்தில் வந்து அவருக்கு ஆக்சுவலாக அங்கே கோபால்சாமின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு எதிராக வேலை செஞ்சு அப்போ 2021 வந்து தோற்கடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவர் அங்கே இருக்கிற அமைச்சராக இருக்கிற ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிவகாசிக்கு போயிட்டார். இப்போ சிவகாசியில் தான் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார் ராஜேந்திர பாலாஜி. இங்கே விருதுநகரை பொறுத்த வரைக்கும் வந்து 7 தொகுதிகள் இருக்குது. இந்த 7 தொகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி அப்படின்னு சொல்லிட்டு 7 தொகுதிகள் இருக்குது. முதலாவதாக என்ன தொகுதி பார்க்கலாம்? ராஜபாளையம். ஸோ ராஜபாளையம் வந்து ஆக்சுவலாக அந்த தொகுதி வந்து நடிகை கௌதமி அவர்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. ராஜபாளையத்தில் நிற்கணும். அங்கே வந்து தெலுங்கு கம்யூனிட்டி ஓட்டு கொஞ்சம் இருக்காங்க. நாயுடு அப்புறம் ராஜூஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த மொழியை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வெற்றி பெறுவதற்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. இந்த முறை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த தொகுதியை ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்தாங்க. ஜான் பாண்டியன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. நான் நிற்கல, என் ஒய்ஃபே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிசில்லா பாண்டியன் அவங்களுடைய மனைவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மீண்டும் திமுக சார்பாக தங்கப்பாண்டியன் அவர்கள் நிற்கிறாரு. அதே போல் நாம் தமிழ் சார்பாக கார்த்திக் அவர்கள் நிற்கிறாரு. ஜெகதீஸ்வரி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பிரிஸ்லா பாண்டியன் அவர்களுக்கு வந்து இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா அவர் வந்து பிரிஸ்லா பாண்டியன் அவர்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அதே போல் அவர் ஜான் பாண்டியன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். ப்ளஸ் அங்கே ஓரளவு வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த தேவேந்திர குல வேளாளர்களும் நாடார்களும் ரொம்ப அதிகம். ஒருவேளை அந்த கிறிஸ்துவ நாடார்கள் ஓட்டு ஜெகதீஸ்வரிக்கு போச்சுன்னா இங்கே பிரிசிலா பாண்டியன் வந்து வெற்றி பெறுவார். அதே போல் தங்கப்பாண்டியனுக்கு வந்து ஆன்டி இன்கம் வச்சிருக்கு தான் சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் வந்து தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வந்து இருக்குது. 2 லட்சம் ஓட்டு தான் இருக்குது. அதில் வந்து ஒரு 70-80,000 ஓட்டுகள் பெற்றாலே வந்து பிரிசிலா பாண்டியன் வந்து வெற்றி பெறுவார். அவங்க இரட்டை இலட்சத்தில் நிற்கிறது வந்து பெரிய ப்ளஸ் பிரிசிலா பாண்டியன் அவர்களுக்கு. சார் அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு அதிமுக தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த 2 முறையும் அங்கே அதிமுக சார்பாக போட்டியிட்ட கேண்டிடேட் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை வந்து சிபிஐக்கு வந்து இந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. மகாலிங்கம் நிற்கிறாரு திமுக கூட்டணி சார்பாக. சந்திரபிராபா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அதிமுக சார்பாக. கரிகால பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு என்டிகே சார்பாக ஒருத்தவங்க நிற்கிறாங்க. கார்த்திக் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே தெலுங்கு பேசும் மொழி அந்த சிறுபான்மை நாயுடு, அதே போல் ரெட்டியார் சமூகத்தினர் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து மணிராஜ் அவருக்கு வந்து இந்த முறை சீட்டு கொடுக்காம சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே இருக்க பெரிய ப்ளஸ் என்னென்னா எங்கெல்லாம் வந்து அந்த 58 தொகுதிகளில் எங்கெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடுதோ அங்கெல்லாம் தன்னுடைய கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. இதுதான் அதிமுகவுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ். எனக்கு தெரியும் 40 தொகுதிக்கு மேலே வந்து அதிமுக அங்கே நேரடியாக போட்டிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அதிமுகவுக்கு பெரிய ப்ளஸ். அந்த 40 தொகுதியிலையும் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா ஈஸியாக வந்து தாங்கள் ஆட்சி அமைத்து விடலான்னு சொல்லி அதிமுக தலைமை நினைக்குது. அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் பிறகு தான் தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக தான் அங்கே லீடிங்கில் இருக்குது. சிபிஐ சார்பாக நிற்கிற மகாலிங்கம் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சார் அடுத்தது சாத்தூரில் வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ரிசர்வ் தொகுதி. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஏடிஎம்கேக்கு நான் நினைக்கிறேன். சாத்தூரை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அப்பயே டிசைட் பண்ணிட்டார். என்ன டிசைட் பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு வந்து திருநெல்வேலியிலேருந்து தான் வந்து வெற்றி பெற்றார். சரி நம்ம திருநெல்வேலியே இருக்கக்கூடாது, ஸோ இங்கே அர்பனில் நம்ம நின்னால் இப்போ விஜய் வேறு வராது, அது நம்மளுக்கு சாதகமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நயினார் நாகேந்திரன் தொகுதியை வந்து மாற்றிட்டார் சாத்தூருக்கு. இப்படி மாற்றும்போதே வந்து நிறைய பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து வந்தால் சிட்டியில் இருக்கிற நியூட்ரலான ஓட்டுலாம் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வந்து ஏற்கனவே 2 முறை 2011லையும் 2016லையும் வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணிருக்காங்க. டிஎம்கே வந்து 2021 வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ஏஆர்ஆர் ரகுராமன் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ வந்து கடாரா கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு
ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நயினா நாகேந்திரன் வந்து பிஜேபி சார்பாக, ஆனந்தராஜ் வந்து என்டிகே சார்பாக, அஜித் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். லைக் இப்போ பிஜேபினா ஒரு மத அடையாளம் உள்ள கட்சினை எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் நயினா நாகேந்திரனை வந்து சவுத்தில் அப்படி வந்து பார்க்க மாட்டாங்க. அத்தான் தான் கூப்பிடாங்களாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் நெருக்கம் காட்டுவார். இப்போ அண்ணாமலைக்கு இருந்த ஒரு அந்த இமேஜும், அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன் முருகனுக்கு இருந்த ஒரு இமேஜும் வந்து நயினாருக்கு இல்லை. ரொம்ப சாஃப்டாக நான் ஒரு ஹிந்துத்துவாவில் ஒரு பேசுவார் நயினா நாகேந்திரன். அவருக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது அங்கே. ஸோ அடுத்து சிவகாசி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வெற்றி பெற்றுவார். ஏன்னா ஆப்போனண்ட்டில் வந்து காங்கிரஸ் இருக்காங்க. கீர்த்தனா அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. டயானா வந்து என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. இவர் வந்து ராஜேந்திர பாலாஜி அவளை பற்றி தெரியும். ரொம்ப மனசில் இருக்கிற டக்குன்னு உடச்சி பேசுவார். சூதுவாது இல்லாதவர் வந்து ராஜேந்திர பாலாஜி. ஸோ அவருக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே வந்து அதான். நல்லா செலவு பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்து நிறைய பேர் கூப்பிட்டாங்க, வேலைக்கு வாங்க ஒரு அமைச்சருக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போருந்தே வந்து ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அப்போயே டிசைட் பண்ணிட்டார், ராஜபாளையத்தில் நம்ம வந்து தோல்வியை தழுவிட்டோம், திரும்பவும் வந்து ராஜபாளையத்துக்கே போகக்கூடாதுன்னு அப்போயே டிசைட் பண்ணிட்டார். இங்கே காங்கிரஸ் இருக்கிறதால வந்து ராஜேந்திர பாலாஜி ஈஸியாக வெற்றி பெறுவார். அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து விருதுநகர். ஸோ விருதுநகர் யார் அதிகமாக இருப்பாங்கன்னா நாடாஸ், அதே போல் தேவேந்திர குல வேளாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதன் பிறகு வந்து தெலுங்கு மொழி பேசுபவர் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த தொகுதி யார் கொடுக்குறாங்கன்னா டிஎம்டிக்கு விஜய பிரபாகரனுக்கு கொடுக்குறாங்க, விஜயகாந்த் அவரோட பையனுக்கு. ஏற்கனவே 2024 விஜயகாந்த் பையன் அவர்கள் வந்து ஒரு 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் தோத்தார் நாடாளுமன்ற தேர்தலில். விஜயகாந்த் அவரோட சொந்த ஒரு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறதால அந்த சென்டிமெண்ட்டில் வந்து அங்கே நிற்கிறாங்க. இவங்க அம்மா வந்து விருத்தாச்சலத்தில் நிற்கிறாங்க. அந்த விவி என்ற சென்டிமெண்ட்டால் இங்கே நிற்கிறதா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. விஜி கணேசன் அவர்கள் வந்து இங்கே வந்து நிற்கிறாரு. அதேபோல் லக்ஷ்மணன் அவர்கள் வந்து இங்கே நிற்கிறாங்க நாம் தமிழ் சார்பாக. எஸ்பி செல்வம் அவர்கள் வந்து நிற்கிறாரு தமிழக வெற்றி கழகம் சார்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு விஜி கணேசன் தான் இருக்குது. டிஎம்டிகேக்கு மேலே வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து மதிக்கலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக மேடையில் இருந்துக்கிட்டு வந்து திமுகவே திட்டுறாங்க. திமுக ஆட்சியில் வந்து போதை அதிகமாகிடுச்சு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிடுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களே உண்மையை ஒப்புக்கொண்டார்கள். விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது ஒரு அனுதாபம் இருந்தது தேமுதிக மேலே. அதே போல் அந்த அனுதாபத்தை வந்து தக்க வைக்கல பிரேமலதா விஜயகாந்த். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு அதிரடியான அரசியல் விட்டாங்க. அந்த இருந்தாலும் உங்களுக்கு சிம்பத்தி வரணும். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார், எங்கள் அப்பா இறந்துட்டார்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணணும். எலெக்ஷன் டைமில் வந்து தேமுதிக க்ரியேட் பண்ணவே இல்லை. அது வந்து பெரிய மைனஸு. நீங்கள் வந்து அப்படி க்ரியேட் பண்ணி தொகுதி முழுக்க வந்து அப்படி போயிருந்தால் வச்சிங்களேன், ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் விஜி கணேசன் அவர்களுக்கு தான் கொடுக்குறேன். ஏன்னா அங்கே டிஎம்டிகேவோட சின்னம் வந்து பெரிய மைனஸு, ஏடிஎம்கேக்கு வந்து அவங்க சின்னம் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஸோ அடுத்து இந்த அருப்புக்கோட்டை. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் வந்து கடந்த முறையே வந்து ஓரளவு சொற்ப வாக்குகள்லாம் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து சேதுபதி அவர்கள் வந்து நிற்கிறாரு. மணிமாறன் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக, கார்த்திக் குமார் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு அந்த நியூட்ரலான வாக்கு, சரி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த வாக்குகள்லாம் இந்த முறை வந்து டிவிகேக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சீமானுக்கு எத்தனை டைம் வாய்ப்பு அளிச்சிட்டோம், இந்த முறை விஜய்க்கு வாய்ப்பு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூட்ரலான வாக்குகள் போகும். தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற இளைஞர்கள், பெண்களுக்கு வந்து நாம் தமிழுக்கு ஓட்டு போடுவாங்க. பட் அந்த ஓட்டு எப்படி குறைய போகுதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து கார்த்திக் குமார் அவர்கள் வந்து யாரோட ஓட்டை வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இவர் வந்து ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர். KKSSR ராமச்சந்திரன் அவர்கள். சேதுபதி அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு முக்குளத்தூர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து அருப்புக்கோட்டையில் சேதுபதி அவர்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு 5000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து வெற்றி பெறுவார் சேதுபதி அவர்கள். ஸோ அடுத்து வந்து திருச்சூழியில் வந்து ராஜவர்மன் அவர்கள் வந்து அதிமுக சார்பாக, நான் ஃபோனை எடுத்தாவே அவர் ராஜவர்மனோட ரீல்ஸ் தான் வருது இன்ஸ்டாகிராமில். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ப்ரமோஷன் பண்ணுறாரு. தொகுதியில் வந்து மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மனுஷர், அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் தங்கம் தென்னரசு, திமுக இருக்கிற தங்கம் தென்னரசு வந்து அங்கே நிற்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து தங்கம் தென்னரசா இல்லை ராஜவர்மனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒரு டஃப் ஃபைட் போகும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் சார்பாக கார்த்திக் ராஜா அவர்கள் நிற்கிறாரு. டிவிகே சார்பாக சமயன் அவர்கள் வந்து நிற்கிறாரு. ராஜவர்மன் அவர்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அனுதாபம் இருக்குது அந்த தொகுதி மக்கள் மத்தியில். அதே போல் நல்லா பேசுகிறாரு, நல்லா செயலாற்றுறாரு. தங்கம் தென்னரசுக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸு பெரிய மைனஸ் எல்லாமே வந்து டிஎம்கேன்னு தான் சொல்லுவேன்.
பெரிய ஆன்டிங் கம்பெனிஸ் இருக்குது. 2021 வந்து வெற்றி பெற்றுட்டார். அதே வெற்றியை வந்து இங்கே பெற முடியாது இந்த முறை. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இழுபறியில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2011 தேர்தலில் திமுக வந்து இவ்வளோ பெரிய அதிமுக வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெறுன்னு யாருமே எதிர்பார்க்கல. நேரு உட்பட நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து தோல்வியை சந்திச்சாங்க. அது ஏன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரியான ஒரு கோபம் வந்து இப்போ இருக்குது. இவங்க வந்து ரீல்ஸ் போட்டு வந்து பண்ணுறாங்க, நிறைய பேரை கைது பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு எதிராக பேசினவங்கள. அதே போல் பொய் வழக்கு போடுறாங்க, பொய் வழக்கு போட்டு சிறையில் தள்ளுறாங்க. அப்படிலாம் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. நம்ம எதுக்கு வந்து போகணும் டிஎம்கேக்கு நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து சில பேர் வந்து போடுறாங்க, கட்சிக்காரங்களாக இருக்காங்க, இல்லை திமுகவில் சில நலத்திட்டங்கள் பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதை தவிர்த்து நாங்கள் கேட்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கேவை தவிர வேறு யாருக்கு வேணால் போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நிறைய இடங்களில் வந்து தமிழ்நாட்டில் திமுக கொடுத்த பணம் வந்து கீழ் வரைக்கும் போகவே இல்லை. ஆளை பார்த்து கொடுக்குறாங்க. நிறைய பணம் வந்து நிர்வாகிகளால் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் திமுகவுக்கு இருக்கிற பெரிய மைனஸ். குறிப்பாக வந்து வட தமிழகத்தில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும், திருச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இழுபறின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னதான் தங்கம் தென்னரசு அந்த தொகுதியை சார்ந்தவராக இருந்தாலும், 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தாலும், இந்த முறை வெற்றி பெறுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பெருசாக வந்து தங்கம் தென்னரசு வந்து தொகுதிக்கு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. அதே போல் தொகுதியில் அவர் அவைலபிளாக இருந்தாலும் ராஜவர்மன் மேலே வந்து ஒரு அனுதாபம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த அனுதாபம் வந்து வெற்றியாக மாறலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, நன்றி சார். நன்றி.